ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பாண்டிச்சேரி போறோம். ஹாய் கைஸ், இதுதான் எம்ஜிஎம். போறவங்க கிட்ஸை கூட்டு போனீங்கன்னா சூப்பர்வா இருக்கும் பிளேஸ் எல்லாம். இந்த கூகுள் வேற பேசிக்கிட்டே வருது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குது. இது வந்து டேக் டைவர்ஷன், ஃபுல்லா டேக் டைவர்ஷன் தான். பார்த்தீங்கன்னா இப்போ மரக்கானன்ற ஒரு இடத்துல நாம இப்போ சாப்பிட போறோம். காலையில எப்படி இருந்தது? போட்டு இருக்கு, அழகா வந்து போட்டோமா ஒரு 1 hour அழகா போற நேரத்தில் நல்லா ஃபுட்டை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம பாண்டிச்சேரி போறோம். ரூட் பார்த்தீங்கன்னா மத்திய கைலாஷ்ல இருந்து அப்படியே நம்ம திருவான்மையூர், அப்படியே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோடு நம்ம பிடிக்க போறோம். அழகான சீனிக் ரோட்ஸ் இருக்கும், அது எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுவேன். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா. மார்னிங் நாங்கள் திருவள்ளூர்ல இருந்து கிளம்பணும். 4:30க்கு ஷார்ப்பாக எடுத்தோம். நடுவில் டீ பிரேக் அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஏரியா பாருங்க சூப்பராக இருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30. எப்பவுமே இது போல இயர்லியா நம்ம கிளம்பணும்னா டிராஃபிக் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம், ஸ்மூத்தாக இருக்கலாம். உண்மையிலேயே ஒரு சிட்டியில இது போல அழகான ரோடு, பக்கத்தில் மரம் செடி கொடி, என்விரான்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு. இது அப்படியே எல்லாரும் பாதுகாத்தா நல்லா இருக்கும். ஹாய் கைஸ், இதுதான் எம்ஜிஎம். போறவங்க கிட்ஸை கூட்டு போனீங்கன்னா சூப்பர்வா இருக்கும் பிளேஸ் எல்லாம். அப்ப அந்த ஈசிஆர் ரோட்ல வந்தீங்கன்னா நீங்க எம்ஜிஎம் பார்க்கலாம், விஜிபி, அடுத்தது விஜிபி மெரைன் ரொம்ப சூப்பர்வா இருக்கும். அதெல்லாம் கூட நீங்க அப்படியே டச் பண்ணலாம். மாயாஜால் கூட இருக்கு, மொத்தத்துக்கு காசு வேணும். ஆனா இங்க ஃபுட் சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா கீதம் ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். 25 kilometers. பெரிய அப்படியே ரிவர் வருது, இது அப்படியே போய் சீல கிடக்கும். ரீல்ஸ் போட்டோஷூட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். அது அப்படியே பாருங்க. ஹாய் கைஸ், அங்க பாருங்க டிரைவிங்ல அப்படியே லெஃப்ட் சைடு அப்படியே பீச் வியூ. ஃப்ரீயா இருந்தா அழகா இறங்கி போயிட்டு பீச் அழகா இருக்கும், பிரைவசியாவும் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, செம்மையா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். இன்னும் 95 கிலோமீட்டர் இருக்கு பாண்டிச்சேரிக்கு. 2 hours காட்டுது நம்மளுடைய கூகுள் மேப்ஸ்ல. ரோட்ஸ் எல்லாம் சூப்பர்வா இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால சில இடத்துல பாத்தீங்கன்னா 1 way மாதிரி விடுறான், சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒரே ரோட்ல ஆப்போசிட்லயும் வெஹிக்கிள்ஸ் வருது. அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம டிரைவ் பண்ற மாதிரி இருக்கு. பட் நல்லா இருக்கு, ஓகே, நோ ப்ராப்ளம். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் கிளம்புறதுனால நமக்கு எந்த டிராபிக்கும் வரல, சூப்பர்வா போயிட்டு இருக்கு. லவி, நல்லா என்ஜாய் பண்றியா லவி? சூப்பரா இருக்கா? எங்க போறோம்? வெரி குட். யார் யார் போயிட்டு இருக்கோம் இப்போ? வெரி குட், வெரி குட். ரோடெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கு. ரோட் ஃபுல்லா இது போல தான் டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஒரே வேல ஆப்போசிட்டும் வராங்க, நாமளும் போற மாதிரி தான் இருக்கு. பட் மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப
ரொம்ப டிராஃபிக்காக இருந்தால் பிரச்சனைகள் வரலாம். பட் இதில் கொஞ்சம் ரோடு நல்லா வைடாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. நல்லா சீனிக்காக இருக்குது, ரோடு சூப்பராக இருக்குது. ஏர்லி மார்னிங் இதை போல் டிரைவ் பண்ணும் போது நமக்கு ரோட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ரோட்ஸ் ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏதோ ஒரு ஆறு போய் கடல்ல சேர்ந்து நல்லா அழகா இருக்கு. லவி, இந்த ஆறுக்கு பேர் என்ன லவி? ஓ, ஆறு பேரே தெரியாதா? சூப்பர். கூமாப்பட்டி. எல்லாரும் வாங்க. நல்லா ஃபுல்லா ரோடு எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கு. நல்லா முடிஞ்சிட்டா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour சேவ் ஆகும். பக்கா ஹைவேஸா மாத்திட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும் ரோட்ஸ் எல்லாம். பாண்டிச்சேரி இன்னும் 82 kilometers காட்டுதுங்க கைஸ். 82 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 1 hour 47 minutes ஆஸ் பர் கூகுள் மேப். பார்ப்போம் நம்ம எப்படி, நம்ம ஃபுல்லா 50-60 அந்த ரேஞ்சில தான் போயிட்டு இருக்கோம். அதனால மேபி 2 hours கூட ஆகலாம். பட் நல்லா இருக்கு, டிரைவிங் சூப்பரா இருக்கு. ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி அப்படியே சன்ரைஸ்ல நல்லா அழகா இருக்கு. நல்லா கார்ஸா வருது, பஸ் எல்லாம் எங்க வருதா இல்லையானே தெரியல. 2-3 பாண்டிச்சேரி பஸ்ஸஸ் மட்டும் வந்துச்சு. நம்ம தமிழ்நாடு பஸ் இதுவரையும் ஒன்றும் காணும். For 1.5 kilometers. இந்த இடத்துல கரெக்டா ரைட் எடுங்க, ஸ்ட்ரைட்டா போயிடாதீங்க, சுத்திட்டு வர மாதிரி இருக்கும். செம்ம சீனிக்கு பாருங்களா சைட்ல. வாவ், டிரைவ் பண்றதா இல்ல சைட்ல பாக்கலாம்னு தெரியல. இது எந்த ஏரியானே தெரியல. சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. அப்படியே தண்ணி போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போகணும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. எக்கச்சக்க பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சைட்ல. பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கு. செம சூப்பர். பேர்ட்ஸ் பாரு. பேர்ட்ஸ் இருக்கு போல இருக்கு அந்த ஏரியாவில். செம வியூ லபி. டிரைவிங்க்கு செமையா இருக்கு. பைக்ல எல்லாம் வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பைக் ரைடு எல்லாம் வந்தோம்னு வச்சுக்கலாம், இது போல ஃபுல்லா மரம் பாருங்க, ஒரு ஷெல்டர் மாதிரி க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதாங்க நேச்சர். அழகா அப்படியே இந்தியா ஃபுல்லா இது போல கிரீன் ரோடு இருந்தா எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் எல்லாம் அருமையாக இருக்கும். தமிழ்நாடு டூரிசம் நடத்துகிற போட் ஹவுஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிங் போனோம்னா கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஐலாண்டில் இறக்கிடுவாங்க. நல்லா ஒரு ½ டே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம்.
அங்க நம்ம தேவையான ஃபுட்டை இங்கே ஆர்டர் பண்ணா அழகா அங்க இந்த ஐலாண்ட் எடுத்து வந்து கொடுப்பாங்க. நம்ம செம்மையா என்ஜாய் பண்ணலாம். புட்டுக்காடு போட் ஹவுஸ். அப்படியே ஸ்ட்ரைட்டா போனோம்னா பாண்டிச்சேரி. இன்னும் கரெக்டா நம்ம டைரக்டா பாண்டிச்சேரிக்கு முன்னாடி இருக்கிற ஆரோவில் போறோம். ஆரோவில் போறதுக்கு நமக்கு கரெக்டா 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. பக்கா ஸ்பீட்ல போனோம்னா வித்தின் 1 hour போகலாம். பட் நம்ம சீனிக்கு அழகா எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு போறதுனால பொறுமையாவே போறோம். ரோடு அங்கங்க டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர்ல போயிட்டு இருக்கோம். உண்மையிலே டைம் வந்ததுன்னு வச்சுங்க guys, அழகா அங்கங்க நிறுத்தி ஒரு 3 years முன்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா நாங்க இங்கெல்லாம் அழகா நின்றுட்டு ஃபுல்லா போட்டோஸ் எடுத்துட்டு போனோம். சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா ரைட் சைடும் தண்ணி இருக்கும், லெஃப்ட் சைடும் தண்ணி இருக்கும். அழகா இருக்கும். ஃபுல்லா பேர்ட்ஸ் பயங்கரமா இருக்கும். பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் பெரிய பெரிய பேர்ட்ஸா இருக்கும். ஆனா ஒரு பேர்ட் பேரும் நமக்கு தெரியாது. டிஃபன் எல்லாமே நல்லா இருக்கும். பாருங்க ஒரு ஃபாரின்ல அப்படியே நம்ம போற மாதிரி இருக்கு இந்த ரோட்ஸ். பாருங்க டேக் டைவர்ஷனு, அதனால ஆப்போசிட்ல கார் வந்து இருக்கு. டிரைவிங் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி சூப்பரா இருக்கும். வியூஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். ஆக்சுவலா 2 ரூட் இருக்கு பாண்டிச்சேரி. ஃப்ரம் சென்னை பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு அப்படியே பாத்தீங்கன்னா திண்டிவனம் போயிட்டு அப்படியே நம்ம பாண்டிச்சேரி போற மாதிரி ஒரு ரூட் இருக்கும். பட் அது சிட்டி மோட்ல இருக்கும், ஃபுல் டிராபிக்கா இருக்கும். இது ஈஸியார் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரோட் மட்டும் தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தவிர நல்லா நேச்சரா இருக்கும். பார்க்கவே பயங்கர வியூவா இருக்கும். ஹாப்பியா இருக்கும். டிரைவ் பண்றத விட கூட உட்காந்துட்டு இருக்கணும் நல்லா ரசிப்பாங்க. நம்ம கான்சன்ட்ரேஷனோட டிரைவ் பண்றது மாதிரியும் இருக்கும். அப்படியே பார்த்துட்டும் போகணும். Oh, what a scenic place. This is the nature. எபி எப்படி இருக்கு இடம்லாம்? சூப்பரா இருக்கா? எபி நீ என்ன ஃபீல் பண்ற? சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருக்கா? அங்க பாரு மாமரத்துல எவ்வளவு மாங்காய் பாரு. பாருங்க சாம. ஐயோ, thousands of mangoes in a mango tree. ஒரே மேங்கோ ட்ரீல அவ்வளோ மாங்காய். வா, இந்த வருஷம் நல்ல சீசன் போல இருக்கு. பயங்கரமா மாங்காய் மாம்பழம் காய்ச்சிட்டு இருக்கு. ஆனா ரேட்டு மட்டும் குறையல. மறுபடியும் ரோட்ஸ் ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆப்போசிட்ல வண்டி வருது. அது இல்லாம இங்க பாருங்க, இந்த ரோடெல்லாம் சூப்பரா ஆயிடுச்சுன்னா அருமையா இருக்குங்க டிரைவ் பண்றதுக்கு. சீக்கிரமா அழகா போலாம். எந்த பிரச்சனையும் இல்லாம போய் ரீச் ஆயிடலாம். ஆப்போசிட்ல வண்டி வருது. இது போல இந்த பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இடத்துல, ஹைவேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டிரைவ் பண்ணணும். அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைட்லாம் பாத்தீங்கன்னா சவுக்கு தோப்பு சூப்பரா இருக்கு. அப்படியே கார் நீங்க பார்க் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் சைட்ல ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து போனீங்கன்னா பீச் வரும். அப்படியே ஃபுல்லாவே பீச் தான். ஈஸியால பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சூப்பர் டீ, பாண்டிச்சேரி சூப்பர் டீ. ரோடு பாருங்க எப்படி இருக்கு. ரெண்டு பக்கமும் சரௌண்டட் பை வாட்டர். இந்த கூகுள் வேற பேசிக்கிட்டே வருது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் ஒன்று வருது. கேப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் பஸ் வருது. நம்மளுக்கு பின்னாடி திருவான்மையூர் பஸ் ஒன்று வந்தது பாத்தீங்களா? பேக்ல வந்தது. சாம. In 500 meters, keep left to stay on National Highway 332A. உப்பெல்லாம் சொல்லுவாங்க. இங்கதான் உப்பெல்லாம் மேட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா சாப்பிட்ற உப்பெல்லாம் இங்கதான் ரெடி பண்ணுவாங்க.
எப்படி இருக்கு லவி? சூப்பரா இருக்கு இடம்லாம். Left to stay on National Highway 332. ரோட் கண்டிஷன் தான் இங்க ரொம்ப மோசமா 500 இருக்கு. meters, turn left. In 500 meters, turn left. நம்ம எங்கேயோ போற ரோடு எங்க காட்டுது. ஆக்சுவலா அந்த ரோடு காட்டுது. அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஆக்டிவ்லே இல்ல. ஆனா நம்ம கூகுள் தலைவர் வந்து அந்த ரோட தான் காட்டுறாரு. இது வந்து டேக் டைவர்ஷன், ஃபுல்லா டேக் டைவர்ஷன் தான். சென்னை டு பாண்டிச்சேரி ஈசிஆர் ரோடு ஃபுல்லாவே டேக் டைவர்ஷன், டேக் Turn left டைவர்ஷன். onto National Highway 332A. Continue on National Highway 332A for 30 kilometers. பார்த்தீங்கன்னா இப்போ மரக்காணன்ற ஒரு இடத்துல நாம் இப்போ சாப்பிட போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இவங்கெல்லாம் எங்களுடைய க்ரூ மெம்பர்ஸ், எங்களுடைய டீம் இவங்க தான். எப்படி இருந்தது ட்ராவலிங்? ஸ்ரீ ராமகிருஷ்ணாஸ் உயர்தர சைவ உணவகம். இங்கே போயிட்டு எல்லாம் மசால் தோசை தான் சாப்பிடுவாங்க எங்கள் ஆட்கள்லாம். அழகாக மசால் தோசை சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். ஒரே குட்டீஸ்லாம் ஒரே ஜாலியாக இருக்காங்க. ஏ ஏ ஏ ஏ ஏ. ஹோட்டல் பாருங்க, அப்படியே ஃபுல்லா சீனிக் வியூ. அப்படியே விண்டோல ஓகே. இப்போ அந்த ஹோட்டல் ரிவ்யூ கொடுத்துடலாங்களா? டிஃபன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. தோசை, பூரி, பொங்கல் வந்து அல்டிமேட். இங்கே வந்தீங்கன்னா பொங்கல் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா சர்வீஸ் ரொம்ப புவர். வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து ஒரு 1 ஹவர்னா ஓகே. ஃபுட்டு பெஸ்ட்டு, பொங்கல் மஸ்ட்டு, ஆனால் சர்வீஸ் ஒஸ்ட்டு. இந்த ராமகிருஷ்ணா பியூர் வெஜ் மரக்காணத்தில் இருக்கிற இந்த பாண்டிச்சேரி போகிற வழியில் இந்த ஹோட்டலில் சாப்பிட வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் போர்ட் இருக்குது. அழகாக வந்து போட்டோமா ஒரு 1 ஹவர் அழகாக போகிற நேரத்தில் நல்லா ஃபுட்டை முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேவா?